2026 மத்திய பட்ஜெட் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை நிறைவேற்றும் பட்ஜெட் என திருவள்ளூரில் இந்து மக்கள் கட்சி தமிழகம் நிறுவனர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் புகழ்பெற்ற சிறுவாபுரி முருகன் கோயிலில் தைப்பூச விழாவை முன்னிட்டு நடைபெற்ற வழிபாட்டில் கலந்து கொண்ட இந்து மக்கள் கட்சி தமிழகம் நிறுவனர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விடாமல் தடுப்பது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்த அவர், தமிழகத்தில் ஆன்மீக அரசியல் வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மதவாத அரசியலை முன்னெடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து முருக பக்தர்கள் இந்து கடவுளை இழிவுபடுத்துபவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என வலியுறுத்திய அவர், இந்து ஓட்டு வங்கி உருவாக வேண்டும் என்றும் இந்துக்களின் கோரிக்கைகளை முதலமைச்சர் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் மத்திய பட்ஜெட் ஒரு வரலாற்று சாதனை என்று புகழ்ந்து பேசிய அவர், இந்த பட்ஜெட் குறித்து ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டும் என்றும் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை நிறைவேற்றும் பட்ஜெட் என்றும் கருத்து தெரிவித்தார். மிக முக்கியமான பிரார்த்தனை, திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும். நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் திமுக குடும்பத்தை சார்ந்த பூர்ணச்சந்திரனுடைய உயிர் தியாகத்திற்கு பிறகும் இன்னும் அங்கே தீபம் ஏற்றப்படாமல் அரசு தடை செய்து வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முருகர் அருளால் வருங்காலத்திலே திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனை இந்துக்களின் இதய குரல். இந்துக்களுக்காக வாதாடுகின்ற போராடுகின்ற ஜல்லிக்கட்டு போராளி தங்க தமிழன் ராஜா அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பூரண குணமடைந்து மீண்டும் சனாதன இந்து தர்மத்திற்கு தமிழர்களுக்கு பணியாற்றுவதற்கு வர வேண்டும் என்று முருகன் திருவடிகளிலே எங்கள் பிரார்த்தனையை சமர்ப்பித்தோம். கடலூர் மாவட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் கருத்து கேட்பு கூட்டம் கழக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூரில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் கருத்து கேட்பு கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் MRK பன்னீர்செல்வம் முன்னிலையில் கழக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள், வணிகர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை மனுக்களாக வழங்கினர். மேலும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன், தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, அயலக அணி செயலாளர் அப்துல்லா, திமுக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், மருத்துவர் அணி செயலாளர் மருத்துவர் எழிலன், நாகநாதன் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட குழுவினர் கலந்து கொண்டு கருத்துக்களை கேட்டறிந்தனர். 2026 பட்ஜெட் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என திருவொற்றியூரில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் உடனுறை கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் மத்திய அரசின் வரவு செலவு குறித்த தகவல் வெளியாகியுள்ளதாக தெரிவித்த அவர், இந்த பட்ஜெட் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாஜக மூத்த நிர்வாகி ராஜா குறித்து அவதூறு பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு தமிழக அரசு வள்ளலார் பெயரை வைத்ததற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். இல்ல, இது நான் மிக வருத்தமான, நான் நேற்று எனக்கு ஒரு பதிவு செய்துட்டேன். இல்ல, அதிகமா நான் பேச விரும்பல. இதுல மதம் சார்ந்த பதிவுகளை நான் மிகவும் கவலையோடு நான் இங்கே வெளிப்படுத்துகிறேன். ஏன்னா மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் மிக உடல்நிலை சரியில்லாத போது நான் தான் அங்க இருந்தேன். அவரை முதலுதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தார் என்ற வகையில் நான் இறைவனுக்கு நன்றி சொல்றேன். அவர் இன்னும் விரைந்து குணமடைய வேண்டும். ஆனா சமூக வலைதளங்கள்ல மிக மிக தவறான கருத்து, ஒருவரோட உடல்நிலையை வச்சு யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்பதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக நெருப்பாற்றை கடந்து வந்துள்ளதாக கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய கடம்பூர் ராஜு, கடந்த 5 ஆண்டுகள் அதிமுக நெருப்பாற்றை கடந்து வந்துள்ளது என்றும் வழக்குகள், ஆளும் கட்சியின் அராஜகம் இவற்றையெல்லாம் சமாளித்து 2 கோடியே 10 லட்சம் உறுப்பினர்களை கட்சியில் சேர்த்து
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வலிமையான இயக்கமாக மாற்றியுள்ளார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுக கொண்டு வந்த திட்டங்களில் ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பு விழா நடத்தியதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என விமர்சித்த அவர், அதிமுகவின் 5 தேர்தல் அறிக்கைகள் திமுகவை அச்சமடைய செய்துள்ளதாகவும், இதற்கு பயந்து திமுக அரசு அவசரமாக அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஊர் பேர் தெரியாதவன் கட்சியில இருக்கானா இல்லையான்னு தெரியாதவன் தான் கட்சியில உறுப்பினர் இருக்க மாட்டான், நீக்கி வச்சிருப்பான். அவன் பக்கம் அட்டுழியம் பார்த்து அங்கட்டுழியம் பார்த்தா ஒரு ஒருத்தன் ஒரு ஆள் சூரிய மூர்த்தி அந்த ஆளுக்கு உறுப்பினரே இல்லை, அவன் சுப்ரீம் கேஸ் போட்டான். ஆக இப்படி வழக்கு இங்க இருந்து சீட்டு ஆரம்பிச்சு இதெல்லாம் சந்திச்சு இப்ப எதுக்கு ஆளுங்கட்சி அராஜகத்தை சந்திச்சு இதுக்கு மேல கட்சி உறுப்பினர் சேர்க்க வரும்போது அம்மா காலத்துல நம்ம 2 கோடி இலக்குன்னு அம்மா சொல்லி கிட்டத்தட்ட 2 கோடி நெருக்கிட்டாங்க. ஆனால் 234 தொகுதிகளிலேயே தொகுதிக்கு 1 லட்சம் பேர் என்பதை இலக்காக வைத்து தொகுதிக்கு 75,000 மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்து 2 கோடியே 10 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்து இந்த கட்சியை வலிமையான இயக்கமாக நம்முடைய இயக்கத்தில் இந்த 5 வருஷத்துல இவ்வளவு படிச்சர்களுக்கு இடையில கொண்டு வந்தாங்க. தண்ணீர் இல்லாமல் பயிர் கருகி வருவதால் 10 நாட்களுக்கு தடையில்லாமல் தண்ணீர் வழங்க வலியுறுத்தி தஞ்சையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கல்லணையில் இருந்து பாசனத்திற்காக காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆகிய 4 ஆறுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கல்லணை கால்வாய் பாசனத்திற்கு உட்பட்ட ஆலங்குடி, வெண்ணாரப்பேட்டை, 8ஆம் நம்பர் கரம்பை உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா நெற்பயிர்கள் 100 நாட்கள் ஆன நிலையில் தற்போது கல்லணை கால்வாயில் வினாடிக்கு 100 கன அடி மட்டுமே தண்ணீர் திறக்கப்படுவதால் விளைநிலங்களுக்கு தண்ணீர் செல்லாமல் பயிர்கள் காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கல்லணை கால்வாயில் தடையில்லாமல் தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி கருகிய நெற்பயிர்களுடன் திருச்சி அரியலூர் தேசிய புறவழி சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விஜய் பின்னால் உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்களை அரசியல்படுத்த வேண்டும் என திருப்பூரில் திராவிட வெற்றிக் கழகம் கட்சியின் நிறுவனர் மல்லை சத்யா தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பகுதியில் திராவிட வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற மேற்கு மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியின் நிறுவனர் மல்லை சத்யா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 28ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழுவில் கூட்டணி குறித்த இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவித்த அவர், திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக தொடருமா என்பது கேள்வியே என்றும், மதிமுக கடந்த கால வரலாறு நம்பகத்தன்மை அற்றதே என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மத்திய அரசின் பட்ஜெட் தேர்தல் தொடர்பாகவே அமைந்துள்ளது என குறிப்பிட்ட அவர், பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் விஜய் பின்னால் உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்களை அரசியல்படுத்த வேண்டும் என கருத்து தெரிவித்த அவர், ஜனநாயகன் படத்தை தடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், தணிக்கை குழுவை வைத்து வெளியீட்டை தள்ளி போடுவது தவறு என்றும் வலியுறுத்தினார். திமுக என்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் உருவாகி இருக்கிறது. எனவே அந்த இயக்கமே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்திருக்கின்ற போது நாங்கள் அது குறித்த பெரிய கருத்துக்கள் எதுவும் இருப்பதாக நாங்கள் அறியவில்லை. மதிமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பது இதுவரையிலும் உறுதியான ஒன்று. ஆனால் இருப்பார்களா என்ற கேள்வி இயல்பாகவே எழும். ஏனென்று சொன்னால் 2001ஆம் ஆண்டு 22 தொகுதிகளுக்கு நானும் தலைவர் வைகோவுடன் சென்று முத்தமிழ் டாக்டர் கலைஞரிடம் 22 தொகுதியில் கையெழுத்து பெற்று நாங்கள் வந்தோம். ஓர் இரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பெயர்தான் அரசியல் என்பதற்கு இணங்க ஒரு இரவில் என்ன நடந்தது காலையில எழுந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு ரயில் சேவை திட்டங்களை வரவேற்பதாக தூத்துக்குடியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் நிர்வாகி இல்ல விழாவில் கலந்து கொண்ட சங்கத்தின் தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2026 பட்ஜெட்டில் சாமானிய வணிகர்கள் பாதிக்கப்படாத வகையில் GST வரி விதிப்பு 2 கட்டமாக குறைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர், பல்வேறு ரயில் திட்ட அறிவிப்புகளுக்கு வரவேற்பு தெரிவித்தார். தொடர்ந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களில் உள்ள குடியிருப்பு பகுதியில் வரலாறு காணாத வகையில் விலை குறைப்பு ஏற்பட்டு சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது குறித்து முதலமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்ட பாலித்தீன் கவர்களை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பினர் பயன்படுத்தக்கூடாது என கேட்டுக்கொண்டார். பல்வேறு ரயில் திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை வரவேற்கிறது. ரயில் தடங்களை இன்னும் விரைவுபடுத்திட வேண்டும் என்பதை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று
மாநில அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக நேரில் சந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு வரலாறு காணாத வகையில் கட்டண குறைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை இன்முகத்தோடு தமிழ்நாடு மனிதனுடைய பேரமைப்பு வரவேற்கிறது. அதே போன்று அந்த அறநிலைத்துறையில் கடை நடத்துகின்ற வியாபாரிகள், சிறு சிறு சாமானிய வியாபாரிகள், அன்றாட தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாடகை விகிதம் அதிகப்படியான தனிநபரை விட உயர்வாக இருக்கிறது. அதை குறைப்பதற்கு, கணிசமாக குறைப்பதற்கு முதலமைச்சரை விரைவாக சந்தித்து முறையிட இருக்கிறோம். அவருடைய கனிவான பார்வைக்கு செல்லுகின்ற பொழுது கட்டாயம் அந்த எண்ணம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை வியாபாரிகள் மத்தியில் இருக்கிறது. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு உண்டான பட்ஜெட் இடம்பெறவில்லை என தூத்துக்குடியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மைதீன் சேட்கான் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் புதுத்தெருவில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில துணை பொதுச் செயலாளர் மைதீன் சேட்கான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிப்ரவரி 8 சென்னையில் நடைபெறவுள்ள மாநில மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாகவும், பிப்ரவரி 15 சென்னையில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் தொகுதிகள் பங்கீடு குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து கயத்தார் பகுதியில் காற்றாடி அமைப்பதற்காக ஏழை எளிய மக்களின் நிலங்கள் சூறையாடப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்த அவர், மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான பட்ஜெட் இடம்பெறவில்லை என்றும், மோடி ஆட்சியில் தமிழகம் மறுக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்துக்குன்னு பெரிய அளவில் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை. மோடி அவர்களுடைய தலைமையில் 11 ஆண்டுகால ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான திட்டங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதிகள் நிறுத்தப்பட்டு பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதிகள் நிறுத்த. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.